விஜய் ஒருவேளை இறங்கி வந்தால் பாஜக உடனான கூட்டணியை துண்டிப்பீர்களா அப்படின்னு அந்த நேர்காணலில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஆனால் அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி நேரடியான பதிலை கொடுக்கல. அது ஏன்? அவர் பாஜகவை டிச் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டார். டிசம்பரில் டிச் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு கிரவுண்ட் லெவலில் நல்லா தெரியுது, பிஜேபி கூட்டணி போனதில் அதிமுக தொண்டர்களே திருப்தி இல்லைன்னு தெரியுது. எனவே ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக இன்றைக்கு பிஜேபி கூட்டணியிலும் எடப்பாடி பார்க்கப்படுகிறார். பிஜேபியை இப்போ சந்தேக கண்ணோடு பார்க்குது. அதனால தான் அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சி, பாஜக பங்கு பெறும் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கார். நீங்கள் ஒரு பாஜக கூட இருந்துக்கிட்டு பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லக்கூடிய விசிகாவை கூப்பிட்றாரு. பாஜகவை என்றாலே நாங்கள் இந்திய லெவலில் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி வருவாங்க? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடும் போதும் பாஜகவை விட்டால் தானே இவங்க வருவாங்கன்னு எடப்பாடிக்கு பழனிசாமி இந்த அடிப்படை அரசியல் அரிச்சுவிடு கூட தெரியாதவர் எடப்பாடி. அது தெரியும்ல அவருக்கு. இப்போ ஆனால் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இது தேர்தல் கூட்டணி, இதில் கொள்கைகளுக்கு இடம் இல்லை, நீங்கள் திமுகவை எதிர்க்கிறதா இருந்தால் எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற அந்த ஓப்பன் கால் தானே திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. கொள்கையே இல்லைன்னா எப்படிங்க அரசியல் நடக்கும்? அரசியலே கொள்கையை வச்சு தாங்க அரசியல். அரசியலே கொள்கை இல்லாத திராவிடம்னா என்னன்னு தெரியாத எடப்பாடிக்கு எப்படி கொள்கைன்னு என்ன தெரியும்? நீங்க சொல்றது இப்போ நேற்று இந்த பரப்புரை கூட்டம் தொடங்கி இதெல்லாம் பேசினா பரவாயில்ல. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லித்தான் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி, அது தேர்தலுக்கான கூட்டணி தான் அப்படிங்கறது தெளிவுபடுத்துறாங்க. தெளிவுபடுத்திய பின்னரும் அந்த கேள்வி வருதுன்னா அது சரியான்னு கேட்க. தேர்தல் வேறு ஓட்டு வேறுன்னு மக்கள் வேற இடத்துல ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவீங்க? ஏங்க, நேற்று ஆரம்பிச்ச கட்சி விஜயனுடைய கட்சி இன்றைக்கு நான் தான் முதல்வர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க செயற்குழு கூட்டத்தில். என் தலைமையை ஏற்று வருபவர்கள் தான் கூட்டணிக்கு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு விஜய் கூட கூட்டணி இருக்கா இல்லையான்னு பேச்சுவார்த்தை அண்டர் கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை யாரும் விஜய் தரப்பு மறுக்கலை, ஏடிஎம்கேலையும் மறுக்கலை. உள்ள அண்டர் கிரவுண்டில் டீலிங் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது அதிமுகவை விமர்சனம் பண்ணுறதை விஜய் கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டாரு. அதிமுகவை பற்றி விமர்சனமே பண்ணலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிட்டத்தட்ட எடப்பாடி ஆட்சியில் 2016 2021 வரைக்கும் 478 லாக்அப் டெத்து மரணங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது 2 தான் விஜய்க்கு தெரிஞ்சது. ஏன்னா மீடியா வேலை சேர்ந்ததுனால அதுக்கு மட்டும் போனார்.